ஹே ஃபாக்ஸ், ஆக்சுவலாக கொஞ்சம் சினிமா பாட்டுகள் கேசட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து அந்த கேசட்லாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன சாங்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஜஸ்ட் செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க கேசட்டோடைய கவர். ஃபஸ்ட்டு கேசட்டோடைய கவரை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ரீல் கேசட். இப்போது ஜென்சி கிட்ஸ்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, 90s பார்த்துருக்கலாம், 2000 கிட்ஸ் கூட பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது. அதாவது இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கேசட் இருக்கு இல்லையா, இந்த கேசட்டில் பார்த்தீங்கன்னா ரீல் டேப் இருக்கும். ஸோ இந்த ரீல் டேப் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு சன்னமான டேப்பு. இது என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பெரும்பாலான ஆளுங்க இதை உருவி விளையாடுவோம். இதை பிடிச்சி ஃபுல்லாக எடுத்து விட்ருவோம். புது கேசட்டாக வாங்கி வச்சுருப்பாங்க வீட்டில். அப்போல்லாம் சின்ன பசங்க தானே நாங்கள். வீட்டில் அப்பா, அண்ணன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த கேசட் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, இதை கையை விட்டு இப்படி உருவி எடுத்துடுறது. ஃபுல்லாக உருவி எடுத்துகிட்டு கீழே போட்டு, இந்த உள்ள ஒரு பிளாஸ்டிக் ரவுண்டாக இருக்கும் பாபின், அதை என்ன பண்ணுறது, அதை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறது. வந்து வெளுன்னு வெளுப்பாங்க அடி. பல பேருக்கு இது அனுபவம் இருக்கும். அண்டு அதே மறுபடியும் 2000க்கு முன்னாடி பிறந்த குழந்தைங்க இருக்கும், அவங்க தம்பி தங்கச்சிகள் இருந்தாங்கன்னா அவங்க இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். சரி, இப்போ வந்து இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டேப் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பிளாஸ்டிக் சம்மந்தமான ஒரு மெட்டீரியல் தான். பாலிஃபினைல்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று. கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும், இல்லை நெட்டில் போட்டு பாருங்கள், வாட் இஸ் திஸ் ரீல் மேட் ஆஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா தெரியும். ஏதோ ஒரு நானே படிச்சிருக்கேன், எனக்கு மறந்து போச்சு, இப்போ டக்குன்னு சொல்ல வரல. ஒரு இது வேணால் போடுறேன், டெக்ஸ்ட் வேணால் போடுறேன், என்ன கெமிக்கல்ன்ட்டு, என்ன பாண்டிங் அப்படின்ட்டு. சரியா, காம்போசிஷன் கெமிக்கல், அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க, ஒரு நாலேஜுக்கு தான். இந்த ரீலில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் தான் சாங்ஸை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது ஒரு ஹெட் இருக்கும், டேப் ரெக்கார்டர் இருக்கு இல்லையா, அந்த ஹெட்டில் வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன்லாம் இருக்கும். அந்த ரெக்கார்டிங் மைக் வழியாக போயிட்டு அந்த வாய்ஸ் வந்து அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டாக கன்வெர்ட் ஆகி இது கூட போய் அட்டாச் ஆகிடும். அப்போ இதில் போய் ரெக்கார்ட் ஆகிடும். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. எப்படி இந்த ரீல்குள்ளே எப்படி வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுது, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க, எவ்வளோ ஜீனியஸாக இருந்திருக்காங்க பாருங்க. ஆதி காலத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் இந்த உலகம் அழிஞ்சு மறுபடியும் புது ஆட்களையாக உருவாக்குது, புது உயிரினங்களையாக உருவாக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த உலகம், அவங்களில் நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதை விட அட்வான்ஸ்டாக கூட இருந்திருப்பாங்க. நம்ம இந்த உலகம் அழிஞ்ச பிறகு மறுபடியும் இந்த உலகம் புதுசாக உயிர்களை உருவாக்கும் இல்லையா, அப்போ அவங்க இன்னும் மட்டமாகவும் போகலாம், இல்லை அட்வான்ஸ்டாகவும் போகலாம், எப்படின்னு தெரியல. பட் இந்த உலகம் வந்து அழிஞ்சு மறுபடியும், அதாவது உலகம் அழியுதுன்னா மொத்தமாக கிளாஷ் ஆகிறது இல்லை, உள்ளே இருக்கிற உயிரினங்கள், மனுஷங்க, மற்ற ஆடு மாடு கோழி சிங்கம், இந்த எல்லாம் இது அழிஞ்சு மறுபடியும் புதுசாக ஒரு உயிர் உருவாகும், மறுபடியும் முதல்ல இருந்து. அப்படி ஏன்னா இது வரைக்கும் அகழ்வாராய்ச்சி பண்ணது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, பண்டைய காலத்தில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, அவங்கெல்லாம் 3 லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி இரும்பு கியர்வில் அதெல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது எடுத்திருக்கானுங்க. அப்போது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்திருக்காங்க, நம்மளோட அட்வான்ஸ்டாக இருந்திருக்காங்க. ஃப்ளையிங் மிஷின் ஒன்றும் கிடையாது, இந்த பறக்கும் மிஷின் இருக்கு இல்லையா, ஏரோப்ளேன், நம்ம இப்போ ஏரோப்ளேன் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியும் இருந்திருக்கு. அதுக்கான ஆதாரங்களும் கிடச்சிருக்கு, நமக்கு இது தெரியல. சரி, இப்போ ரீலுக்கு வருவோம். இப்போ இந்த ரீலை விடுவோமா? இப்போ இந்த ரீலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், பேட்ரி வாக்மேன்லாம் பேட்ரி மிச்சம் பண்ணுறதுக்கு ரீவைண்ட் ஃபார்வர்டுன்னு வச்சுக்கோங்க, இதை கழட்டி ரெனால்ட்ஸ் பேனா இருக்கும். அந்த ரெனால்ட்ஸ் பேனா தான் ஸ்பெஷலு. மற்ற பேனா, ஃபவுண்டைன் பென், இங்க் பென்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ணவே முடியாது.
ரெனால்ட்ஸ் பேனாவால் மட்டும்தான் அது முடியும். என்னன்னு கேட்குறீங்களா? ரீவைண்ட் ஃபார்வர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த பேனாவை ரெனால்ட்ஸ் பேனா இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஹெக்ஸகனல் ஷேப்பில் இருக்கும். அதாவது சைட்லலாம் பட்டையாக இருக்கும். அந்த பேனாவை இப்படி உள்ளே விட்டு கர 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 கரன்னு இப்படி விஷ்ணு சக்கர மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்போம். ஃபார்வேர்டு வேணுமா ஃபார்வேர்டு, ரிவர்ஸ் வேணும்னா ரிவர்ஸ். ஏன்னா பேட்டரிலாம் அப்போ கொஞ்சம் வாங்கிறது வந்து சின்ன பசங்களாம் நாங்கள் வாங்கிறது காசு கொடுக்க மாட்டாங்க உடனே. அதனால் நாங்கள் வந்து பேட்டரி சேவ் பண்ணோம். அப்பயே நாங்களாம் எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணியிருக்கோம் பார்த்துக்குங்க. 80s 90s கிட்ஸு, நான்லாம் 80s கிட்டு, எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணியிருக்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ரெனால்ட்ஸ் பேனா வச்சு கரகரன்னு சுற்றுவோம். இந்த நேரத்தில் ரெனால்ட்ஸ் காரனுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்குவோம். சரி, இதுக்கு அடுத்தது இதோடைய கவர். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா இந்த ரீல் இருக்கு இல்லையா, இந்த ரீல் இப்படி சுற்றியிருக்காங்க. இது இங்கே போயிட்டு இங்கே ஒரு புள்ளி இருக்கும், பிளாஸ்டிக் புள்ளி. அந்த புள்ளி தாண்டி இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஏன் அந்த ஸ்பாஞ்ச் அப்படின்னா, அது ஒரு ஸ்ப்ரிங் மெக்கானிசம் மாதிரி ஸ்பாஞ்சு. இந்த டேப் ரிகார்டருடைய ஹெட்டு வந்து இதில் இப்படி உள்ள இந்த இடத்துல தான் அமுந்தும் போது இந்த ரீலை வந்து கரெக்டாக அது கூட அட்டாச்சாக என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்பாஞ்சு ஒரு ஸ்ப்ரிங் மெக்கானிசமில் இருக்கும். அது வந்து அப்படியே இப்படி தூக்கி பிடிச்சிருக்கும். அப்போ அந்த ஹெட்டு வந்து இதுக்கு மேலே உரசிக்கிட்டே போகும். என்ன அண்ணாத்த உரசிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அது உரசிக்கிட்டே போகும்போது இதில் இருக்கிற பாட்டு அந்த ஹெட்டு வழியாக உள்ளே போய் ஸ்பீக்கர் வழியாக வெளியில் கேட்கும். இது நினைச்சாலே அப்படி பா அப்படின்னு இருக்கு. அந்தளவுக்கான கண்டுபிடிச்சிருக்காங்க முன்னாடி. ஸோ ஓகே, அதே மாதிரி இது இந்த வைஸ் வர்ஸா இந்த பக்கமும். இப்போ இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா இதெல்லாம் வந்து டக்குன்னு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஒரு கவர் கொடுக்குறாங்க. அந்த கவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் கவர். ஸோ இது வந்து வெறும் கவர். இப்போ இந்த கவரில் வந்து ஒரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு சைடு இந்த ரீல் 2 இது இருக்கு இல்லையா, இது போயிட்டு கரெக்டாக இது உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகி இந்த ரீல் வந்து கண்ணாமண்ணான்னு சுற்றிக்கிட்டு இருக்காமல், டிரான்ஸ்போர்ட்டில் ஏதோ ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்காமல் இதை ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒரு ஸ்டார் அமைப்பு. இது என்ன பண்ணுன்னா, இப்போ இந்த கவரில் இதை இப்படி உள்ளே வச்சு இந்த ஹெட் பொசிஷன் இந்த இது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து உள்ளே வரும். ஏன்னா அந்த இடத்துல தான் கொஞ்சம் நல்ல ஒரு ஹெவியாக ஒரு இது இருக்குது. இப்படி உள்ளே போட்டு இதை எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணோம்னா இது உள்ளே போயிட்டு ஆடாமல் அசையாமல் இது கண்ணாமலான்னு சுற்றிக்காமல் இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்ப இது மாட்டே ரீல் சுற்றிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வேறு ஒரு இடத்துல போய் டேப் ரிகார்டரில் போடுறோம் அப்படின்னா, டேப் ரிகார்டரில் நம்ம கேட்ட பாட்டிலேருந்து கண்டினியூஸாக இருக்காது, அடுத்த பாட்டு அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இல்லை புதுசாக கேசட் வருதுன்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுருப்பாங்க. இது மாட்டே பாதியில் வந்து நிற்கும். கஸ்டமர் வாங்குறவங்க வந்து என்னையா பாதி கேட்டுட்டு மீதியை கொடுக்குறியா என்கிட்ட அப்படிம்பாங்க. அதனால் ஸ்டார்டிங்லேருந்து அப்படி வச்சுருப்பாங்க. ஸோ இது கவர். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், 80s 90s ஆளுங்களுக்கு இது வந்து கனெக்ட் ஆகும். நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ரீல் கேசட் இருக்கு இல்லையா, இதில் வந்து நேம்லாம் எழுதுவாங்க. இப்போ இதில் வெறும் பிளாஸ்டிக் தானே இருக்குது, எப்படி நேம் எழுதுவாங்க? இப்போ ஏதாவது சாங் படம் பேர் சிவாஜி அப்படின்னு வச்சுக்கோங்க, இதில் எழுதணும். சில கேசட்டில் வரும்போதேவும் இங்கே வந்து எம்டிஆர் ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கம்பெனி பேர் இதெல்லாம் ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. சில கேசட் இந்த மாதிரி வெறும்னே வரும், எந்த ஒரு கவரும் இல்லாமல். அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த கவர் கூடயே ஒரு ஸ்டிக்கர் வச்சு அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் லேபிள், ஸ்கூல் படிக்கும்போது நோட்டு புக்கெலாம் விட்டுவீங்கள்ல லேபிள், அந்த லேபிள் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. அதில் கட் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்னா, இப்போ இது அழகாக எழுதி இந்த இடத்துல ஏ சைடு சிவாஜி, பி சைடு வந்து எந்திரன் அப்படின்னா ரெண்டுத்தையும் எழுதி எடுத்து இந்த இடத்துல ஒட்டிக்கணும். இந்த இடத்துல ஒட்டிடுவாங்க. ஒட்டினோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் எது ஏ சைடு எது பி சைடுங்கிறது. இந்த லேபிளில் மேலே எழுதியிருப்பாங்க, அதில் வந்து நம்ம எழுதி ஒட்டிக்கலாம். ஸோ சில கேசட்டில் வந்து
இந்த மாதிரி அவங்க கம்பெனி நேம் வந்து ஒட்டியிருப்பாங்க. இது வந்து டி சீரியஸ் ஹை ஃப்ரீக்வன்சியா ஏதோ ஒன்று. இதில் வந்து ஏ சைடு பி சைடு இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கம்பெனி கேசட்டு. அதுக்கப்புறம் இப்போ இதில் என்னென்ன பாட்டு, இது எம்டி கேசட்டு. இப்போ இதில் என்னென்ன பாட்டு வேணும் அப்படின்னா, ஸோ இதில் போட்டு என்னென்ன பாட்டு வேணும் அப்படின்னா, ஒவ்வொரு கேசட்லேயும் இந்த ஒரு அட்டை இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏ சைடு என்ன கேசட்டு, இது என்னென்ன சாங்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். நாங்கள் என்ன பண்ணுவோம், சாங்கெல்லாம் வந்து எழுதி கொடுப்போம், வருஷலாக எழுதி கொடுப்போம். இதெல்லாம் வந்து இந்த கேசட்டில் போடுங்க அப்படின்ட்டு எழுதி கொடுப்போம். ஏ சைடு இது வேணும், பி சைடு இது வேணும்ன்ட்டு. அந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு பாட்டாக பதிஞ்சு கொடுப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் டிஸ்கெல்லாம் நம்ம இப்போ கேட்குறோம் இல்லையா, நம்ம வந்து ஏபிசிடி அந்த வரிசையில் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கில் வந்து அந்த வரிசையில் ஃபிட் ஆகிடும். ஆனால் இதில் அப்படி இல்லை, எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஏல ஆரம்பிக்கிற சாங் ஃபஸ்ட்டு, அடுத்தது டியில் ஆரம்பிக்கிற சாங் எது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ அஜித் சாங்கு, அடுத்து தனுஷ் சாங்கு, அடுத்தது வந்து சிவகார்த்திகேயன் சாங்குன்னா இப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரியே வச்சுக்கலாம். நம்ம சிடி பென்ட்ரைவ்லாம் போடுற மாதிரி போட்டு அதில் காப்பி பேஸ்ட் பண்ணோம்னா அதில் என்ன ஆகும், ரெக்கார்ட் பண்ணோம்னா என்ன ஆகும், அது ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் அவுட் ஆகிடும். A to Z வந்து ஷார்ட் அவுட் ஆகும். ஆனால் இதில் அப்படி இல்லை, நம்ம வருஷப்படி எந்த இது வேணால் வச்சுக்கலாம். அப்படி ஒரு ஃபெசிலிட்டி இதில் இருந்தது. ஃபெசிலிட்டி இல்லை, அது அப்படி தான் இருந்தது ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் இதில் வந்து எழுதிக்கணும் என்னென்ன சாங் இருக்குன்ட்டு அங்கேயே எழுதி கொடுத்துருவாங்க. கேசட் ரெக்கார்ட் பண்ணுறவங்களே எழுதி கொடுத்துருவாங்க, இந்த பாட்டெல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு. அப்போ இதை வந்து நம்ம எங்கே வச்சுட்டோம்னா, இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேசட் வைக்கிற இடத்துலையும் இப்படி உள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சிட்டோம்னா இந்த கேசட் அழகாக உள்ளே போயிட்டு ஃபிட் ஆகிக்கும். ஒன்றும் சிக்கலே கிடையாது. அழகாக அப்படி வச்சுட்டு இங்கே மேலே வந்து இதில் என்னென்ன சாங் இருக்குது அப்படின்னு எழுதிக்கலாம். இப்படி மட்டுமா எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நம்ம வந்து நேர் வாக்குலையும் எழுதிக்கலாம், இப்படியும் எழுதிக்கலாம். இல்லை இந்த பேப்பர் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னா தனியாக ஒரு பேப்பரில் எழுதி உள்ளே வச்சுக்கலாம். இதுவே சினிமா சாங்ஸ் வருது அப்படின்னா கம்பெனி கேசட்டில் அவங்களே பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு சைடு இந்த படம்லாம் இருக்குது, இன்னொரு சைடு இந்த படம்லாம் இருக்குது. இல்லை ஒரே ஃபிலிம் தான் அப்படின்னா, ஒரே படம் தான் இருக்குது அப்படின்னா ஒரே பாட்டு இப்படி முழுசாகவே கொடுத்துருவாங்க. சில கேசட்டில் நம்ம அப்போது ரெக்கார்ட் பண்ணது எல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு, 15 பாட்டு 20 பாட்டு இருங்க, எத்தனை பாட்டு அதிகபட்சம் எத்தனை பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு சைடு ஏ சைடு வந்து நினைக்க தெரிந்த மனமே, அம்மன் கோயில் கிழக்காலே, சின்னமணி கோயில், ஓகே, எங்கிருந்தோ அழைக்கும், ஓகே, மெல்ல திறந்தது கதவு, இப்படி ஒவ்வொரு படத்தில் இருந்தும் ஒரு பாட்டு இதில் எழுதியிருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு மிக்ஸ்டு கேசட்டு. ஒவ்வொரு படத்தில் இருந்தும் ஒவ்வொரு பாட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது வருஷப்படி இந்த பாட்டுக்கு அடுத்தது இதுதான் வரணும் அப்படின்ட்டு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, அப்போது ரெக்கார்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து இந்த டி ராஜேந்தர் ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க. அப்போ நிறையா ஒரு வசனம், ஒரு டயலாக்கு, அதுக்கப்புறம் அந்த பாட்டு, டயலாக்கு பாட்டு. இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த சேடு சாங்ஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து இந்த டயலாக்கு டி ராஜேந்தர் அப்படியே பேசுவார் சோகமாக, தங்கச்சி அப்படின்னு பேசிட்டு அப்புறம் உடனே ஒரு பாட்டு வரும். இப்படிலாம் இருந்தது அப்போது. அது ஒரு தனி ஃபீலிங் தான். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் எத்தனை பாட்டு இருக்குது, ஏ சைடு 1 2 3 4 5 6 7 8 9, ஏ சைடு வந்து 9 பாட்டு இருக்குது, பி சைடு 9 பாட்டு இருக்குது. ஸோ 18 பாட்டு. பாட்டோடைய அளவு பொறுத்து எண்ணிக்கை மாறும். சின்ன பாட்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு 20 பாட்டு, ஒரு கேசட்டில் 20 பாட்டு வச்சுக்கலாம். அண்டு இதிலே பார்த்திங்கன்னா 2 வெரைட்டியாக வரும். 90 கேசட் ஒன்று வரும், 60 கேசட் ஒன்று வரும். ஆமாம், 60ல் வந்து பாட்டு கம்மியாக தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுவே 90னா கொஞ்சம் அதிகம் பிடிக்கும். ஸோ இதில் பாருங்கள், உயிரே உன்னிடத்தில் எண்ணி கொடுத்தேன், இதில் வந்து இது 60 கேசட். இதில் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா 60. அப்போ இதோடைய கெப்பாசிட்டி கம்மி தான்.
அண்டு இது வந்து 90 கேசட்டு. இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பாட்டு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். யாருக்காவது தெரிஞ்சால் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இது வந்து 90 கேசட். 19 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இப்படி கேசட் வந்து நிறைய இருக்குது இதில் பாருங்கள். அண்டு இந்த கவர்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. இது வந்து பிளாஸ்டிக், டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக். இதுவே ஒப்பேக், ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கு. இதில் கலர் கலராக வரும். ஸோ இது வந்து ஒயிட் கலரு. இதில் கலர் கலராக வரும். பிளாக்கு, பிங்க்கு, ப்ளூ, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்லையும் இந்த கேசட் வந்து கேசட் கவர் வரும். அண்ட் கேசட்டும் நிறைய கலர்ஸில் இருக்குது. பிளாக் கலர் கேசட் இருக்குது. அப்புறம் இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா, ஒயிட் கலரில் இருக்குது. இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒன்று காமிச்சா தான் அது வந்து உங்களுக்கு ஒரு பாண்ட் ஆகும். ஜேம்ஸ் பாண்டா அப்படின்னு கேட்காதீங்க. பாண்டிங்னா ஒரு பிடிமானம். இப்போ பார்த்தீங்களா, இது ஒயிட் கலர் கேசட். இதே வந்து பிளாக் கலர்லேயும் இருக்குது, ப்ளூ கலர்லேயும் இருக்குது, எல்லோ கலர்லேயும் இருக்குது. இந்த மாதிரி கலராக நிறைய கலர்ஸ். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். 90s 2000 இயர்லி 2000 வரைக்கும் எல்லா விஷயமும் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. கார்ஸ் நிறையா கலர்ஸ் இருந்துச்சு, டேப் ரெக்கார்டர் நிறைய கலர்ஸ், மொபைல் நிறைய கலர்ஸ், கேசட் நிறைய கலர்ஸ், சைக்கிள் நிறைய கலர்ஸு, வாக்மேன்ஸ் நிறைய கலர்ஸ், கேமராவில் கூட நிறைய கலர்ஸ். இப்படி ஒவ்வொன்றும். ஏன் கம்ப்யூட்டர் மானிட்டர் எடுத்துங்க, கம்ப்யூட்டர் மானிட்டர் கூட நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. அப்போது பைக்கு நிறைய கலர்ஸ், பைக்கு. இப்போ பச்சை கலர்லாம் வருதான்னு தெரியல, பட் முன்னாடி பச்சை கலர்லாம் கூட இருந்துச்சு. எல்லோ கலர், பச்சை கலர். நீங்கள் இந்த ரன் படத்தில் காதல் பிசாசே பாட்டு பாருங்களேன், அதில் வந்து பாருங்கள் நிறைய பைக்ஸ் வரும். எல்லாமே மாடிஃபைடு தான், ரேஸ் பைக் மாதிரி மாடிஃபைடு. அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயமும் நிறைய கேஜெட்ஸ் இருந்தது, நிறைய கலர்ஸ் இருந்தது, நிறைய சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இப்போது இந்த கேஜெட்டை எல்லாத்தையும் இப்படி அடைச்சிட்டானுங்க ஒரே ஒரு மொபைலுக்குள்ளே. இப்போ இத்தனையும் ஒரு மொபைலுக்குள்ளே வந்ததும் எப்படி இருக்குன்னா, நிறைய பிரச்சனைகள், எல்லார் வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் தனித்தனியாக இப்படி இருக்கும்போது எவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுமோ, இப்போ அத்தனை பிரச்சனையும் ஒன்றா கம்ப்ரஸ் ஆகி இறுக்கமாக வச்சா எப்படி இருக்கும்? ஒரே நேரத்தில் எல்லாமே அப்படி ஆகிடுச்சு லைஃப். அதனால் எந்த ஒரு எதையுமே பார்க்க முடியல. அந்த அளவுக்கான ஒரு கம்ப்ரஸ்டான வாழ்க்கையாக போச்சு இந்த மனுஷனுடைய வாழ்க்கை. ஸோ வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நான் எதுக்காக இந்த வீடியோ ஆரம்பித்தேன்னா, என்னென்ன கேசட் இருக்குது எல்லாமே உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பித்தேன். ஸோ டக்குன்னு இதை பார்த்துருவோம். இது பேசி அதிக நேரம் ஆகிப்போச்சு. சரி, இப்போ ஒவ்வொரு கேசட்டாக நான் வந்து என்ன படம்னு சொல்கிறேன். யாருக்கு என்ன கேசட் வேணும்னு சொல்லுங்கள். கேசட்டோடைய விலை தனி, ஓகேவா? கேசட்டு கொஞ்சம் விலை தனியாக தான் இருக்கும். அதனால் விலை அதிகமாக இருக்குது வாங்காதீங்க. நான் அங்கே வாங்கினா எனக்கு ₹1 கொடுப்பான், வாங்கிக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அடுத்தது, ப்ரோ நீங்கள் எங்கேயோ ஊரில் இருக்கீங்க, நான் இந்த ஊரில் இருக்கேன், சிஓடி கிடைக்குமா? கண்டிப்பாக சிஓடிலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கான ஆப்ஷன் எங்ககிட்ட இல்லை. அடுத்தது, நீங்கள் கேட்குறீங்கன்ட்டு நானும் எதையாவது வாங்கிட்டு வந்து வச்சிட்றேன். அப்புறம் இப்போ என்கிட்ட காசு இது இல்லை, அதுக்கு இதாகிப்போச்சுன்னா நான் இதே மாதிரி ஒரு காரணத்தை நான் விற்கிறவங்கக்கிட்ட சொல்லி வைக்கிற இடத்துல சொல்ல வேண்டியதாக இருக்குது. அடுத்த டைம் எனக்கு ப்ராடக்ட் கொடுக்க மாட்டுறாங்க. என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கேன், சரியா? நீங்கள் நிறைய பேர் செய்கிறத நான் ஒருத்தனே செய்யும் போது நான் வாங்குகிற இடத்துல எனக்கு மரியாதை போயிடுது. அதனால் அவசியம் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து காசு கையில் வச்சுருக்கிறேன், எனக்கு கண்டிப்பாக வேணும், அது எனக்கு பிடிச்சிருக்கு, அது எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிறவங்க மட்டும் வாங்குங்க. மீதி வீடியோவை பார்க்குறீங்களா, என்ஜாய் பண்ணுங்கள், ஓகே, போதும், அதுவே போதும், அந்த அன்பே போதும். நீங்கள் என்கிட்ட ப்ராடக்டை வாங்குகிறேன் அப்படிங்கிற பேரில் டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு என்னையும்
என்னுடைய க்ரெடிட்டபிலிட்டியும் வந்து குலைச்சிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ ஓகே, இது வந்து பேர் தெரியல இந்த கேசட்டுக்கு, இது மட்டும் இருக்குது. அடுத்தது புது கேசட்டு தந்தூரி ஹிட்ஸ். அடேங்க அப்பா, தந்தூரி ஹிட்ஸாம்ல. தந்தூரியை பார்த்தீங்கள்ல, இதை நானே கேட்டுக்கிறேன். ஓகே. அடுத்தது இது வந்து இந்த ஒரு சாங் நினைக்க தெரிந்த மனமே. என்னென்ன பாட்டு இருக்குன்னா, எங்கெங்கும் சின்ன மணி கோயில், குழலூதும் கண்ணனுக்கு, பன்னீரில் நனைந்த பூக்கள், அயம் சம்சார சங்கீதம்னு ஒரு படம். ஆனால் என்ன பாட்டுன்னு தெரியல. ஹே ராஜா, பூ பூக்கும், வா வா பூமாலையே, ராஜாதி ராஜா மாலையோ, மலையாள கரையோரம், ராஜா கையை வச்சா வாழ வைக்கும், ஓகே, சலங்கை ஒளியில் தகிட தகிட, வெற்றி விழாவில் மார்கோ மார்கோ. சரி, இது ஒவ்வொன்றா ஃபோட்டோ எடுத்து வேணால் ஒவ்வொன்றா அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா நான் படித்தேன்னு வச்சுக்கோங்க, நியூஸ் வாசிக்கிற மாதிரி வாசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ ஒவ்வொரு கேசட்டாக சும்மா காமிக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா பண்ணிக்கங்க. சில கேசட்லாம் கொஞ்சம் மண்ணெலாம் இருக்குது, அதெல்லாம் ஓடுமான்னு தெரியல 1-2 இதில். ஏன்னா இதெல்லாம் பழைய இது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி செக் பண்ணணும். அதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். பார்க்குறேன் எப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது நிறைய கேசட்ஸ் இருக்குது. என்னென்ன சாங்ஸ்ன்னு தெரியல, இதெல்லாம் தனித்தனியாக எழுத முடியாது. வேணுங்கிறவங்க சொல்லுங்கள், ரேண்டம் கேசட்ஸை அமுச்சு விட்றேன். ஓகேவா? சரி, ஓகே ஃபோக்ஸ். இதுக்கு அடுத்தது, அதாவது இதுக்கு முன்னாடி எல்பி ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த அரக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாலிக்ளோரைடு டிஸ்கா, அந்த மாதிரி பாலிவினைல் குளோரைடு அந்த மாதிரி டிஸ்க் வந்து இருந்தது. அது வந்து தட்டு, பெரிய தட்டு இருந்துச்சு, அதில் சின்ன தட்டும் இருந்துச்சு. இதிலே பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்குது, எத்தனை ரொட்டேஷன், அந்த டிஸ்கோடைய அகலத்தை பொறுத்தும் டிஸ்க்கு வந்து வேறு வேறு ரேட்டு விற்பாங்க. பாட்டோடைய இது இருக்குது. அப்புறம் 75 சுற்று, 45 சுற்று, இப்படி டைமிங் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு டிஸ்க் இருக்கும், அது வந்து 75 டைம் சுற்றும் ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி பாட்டு அதில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதே பாட்டை 45 டைம் ஒரு நிமிஷத்துக்கு சுற்றும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த இதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த டைம் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படிடா அது 5 நிமிஷம் ஒரு பாட்டு ஓடுது அப்படின்னா அதை 75 டைம் சுற்றுற டிஸ்கில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவாங்க, 45 டைம் சுற்றுற டிஸ்கில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவாங்க? இதெல்லாம் வந்து யோசிக்கும் போது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அந்தளவுக்கு டெக்னாலஜி அப்போது எந்த லெவலில் வச்சுருந்துருக்காங்க பாருங்கள். நம்ம ஒரு 1950க்கு அப்புறம் எல்லாமே அப்டேட் மட்டும்தான். டெக்னாலஜி இன்வென்ஷனுங்கிறதே கிடையாது. இதோ முந்தானத்து ஒரு நியூஸ், ஏதோ கன்னியாகுமரி பசங்கன்னு நினைக்கிறேன், இன்ஜினியரிங் பசங்க. அப்போல்லாம் இன்ஜினியரிங் கிடையாது, ஒரு காலேஜ் ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது. காலேஜில் வந்து கோர்ஸாக ட்ரிபிள் ஒரு கோர்ஸு, இசிஇ ஒரு கோர்ஸு, டெக்ஸ்டைல் ஒரு கோர்ஸ், இப்படிலாம் எந்த கோர்ஸு காலேஜ் அப்படி எதுவுமே கிடையாது. நார்மலாக காலேஜ் இருந்திருக்கும், அதுவும் ஃபாரினில். இந்தியாவிலலாம் ஒரு மண்ணாங்கிட்டும் கிடையாது. ஸ்கூலே வந்து 1947 50க்கு மேலே தான் வந்து ஸ்கூலுகளே 1-2 திறக்க ஆரம்பித்தாங்க. அந்தளவுக்கு தான் இங்கே இருந்தது. நான் ஃபாரினில் சொல்கிறேன். ஃபாரினில் வந்து காலேஜும் அதுவும் வந்து யூனிவர்சிட்டிஸ்னால் ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ்டு டிபார்ட்மெண்ட்டு, ட்ரிபிள்இ, இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ், இது அப்புறம் என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ், இப்படி தனித்தனியாக ஸ்பெஷலைஸ்டுன்னு எதுவுமே அப்போ கிடையாது. அதிகபட்சம் மேக்ஸுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்திருக்கும், கெமிஸ்ட்ரிக்கு தனியாக டிபார்ட்மெண்ட் இருந்திருக்கும், அவ்வளோதான். மீதியெல்லாம் வந்து இந்த ஜுவாலஜி, பாட்டனி அதெல்லாம் கலந்து தான் வரும். ஃபிசிக்ஸுக்கும் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக வந்தாலுமே கூட எதுவுமே புது இன்வென்ஷன்னு எதுவும் கிடையாது. எல்லாமே ஏற்கனவே 1600களில் என்ன எவன் காலேஜ் வச்சிருமா, 1600களில் பேட்டரி செஞ்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கானுங்க. பேட்ரி, ஒரு குடும்ப பேட்ரி, பாக்தாத் பேட்டரின்ட்டு, அதெல்லாம் வந்து 1600 காலகட்டங்களில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ செய்யலை, கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்போ செஞ்சதுன்னா கிறிஸ்துக்கு முன் ஒரு 600 வருஷம் சம்திங்.
அந்த டைமில் வந்து 3 பிசியோ 6 பிசியோ ஏதோ ஒன்று அந்த டைமில் அது கண்டுபிடிச்சாங்களாம். அந்த டைமில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்ட்டு 1600களிலேருந்து எடுத்திருக்கானுங்க. 1600 காலகட்டங்களில் எடுத்திருக்காங்க. பாக்தாத் பேட்டரின்னு போட்டு பாருங்கள், நெட்டில் வரும். ஆனால் 50,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தமிழ் ஆளுங்க, நம்ம ஆளுங்க, அகத்தியர் வந்து இந்த பேட்டரியை வந்து அவருடைய பாட்டுகள்லே சொல்லிட்டு போயிருக்கார். இந்த மாதிரி பேட்டரி வந்து இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் 50,000 வருஷம், நம்ம சொல்கிறது 50,000 வருஷம், அதுக்கு மேலே எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த சித்தர்கள்லாம் இருந்தாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்களே வந்து அகத்தியருடைய குறிப்பு பாட்டுகளில் இந்த பேட்டரி பற்றி இருக்குது. அப்போ பார்த்துக்குங்க எவ்வளோ ஒரு காலேஜ் ஸ்கூலு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்பயே இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா தேவை இருந்திருக்கு. தேவை இருந்தது, கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இப்போ எதுவுமே தேவையில்லைன்னு ஏதாவது இருக்கா? மிக்சி, வாஷிங் மிஷின், கிரைண்டரு, இப்போ அடுத்தது என்ன தான்? காசு பண்ணுறது கூட மிஷின் வந்து போச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். புரியாதவங்க, இந்த வீடியோவில் புரியாதவங்க அந்த வீடியோவை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்னடா இப்போ வீடியோ வந்து அப்படியே ப்ளைனாக இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லை, நடுவில் காமெடி இல்லை, அதெல்லாம் நம்ம போட மாட்டோம். கண்டென்ட் மட்டும்தான், விஷயம் மட்டும்தான். சரியா? சரி. அடுத்தது இன்வென்ஷன்ஸ். 1600களில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்வென்ஷன்ஸை. டிவி இருக்கு இல்லையா, நம்ம டிவி, சாதாரண டிவி, இதை வந்து 1721லேருந்து டெஸ்டிங் பண்ணுறாங்க. 1721 டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க டிவியை கண்டுபிடிக்கிறதுக்கு. முதல்ல டிவி அப்போ தான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல டிவினா அப்படியே இருந்துச்சானா அப்படியே இல்லை, அது ஒரு வடிவில் இருக்கும். ஒரு இடத்துலேருந்து கேமராவில் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல வந்து படம் தெரியும், ஆனால் வாய்ஸ்லாம் வரல. அப்படி ஒன்றுனா அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணி இன்றைக்கி கடைசியாக வந்து இத்தனை வருஷம் கழித்து எல்இடி டிவி, எல்சிடி டிவி வந்திருக்கு. அவ்வளோதான். அதுலேருந்து அதை இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்களே தவிர புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சோம் அப்படின்னு ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. என்ன பண்ணானுங்க? எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே மொபைலாக பண்ணானுங்க. அவ்வளோதான். இதுக்கே இந்த மொபைலுக்கு முன்னாடி ஒரு 2000 காலகட்டம் வரைக்கும் இந்த ஊனமுற்றவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லிக்கிங்க. அவங்க என்னதான் திறமையாக இருந்தாலும் அவங்களுக்கு சரியான அங்கீகாரமும் கிடைக்காது, உதவித்தொகையும் கிடைக்காது. அவங்க நாயா பேயா அலைஞ்சு கஷ்டப்பட்டு நடு தெருவில் நின்று அவங்கள வருத்தி அப்படி தான் இந்த நாடு பண்ணிகிட்டு இருக்கு. என்னமோ நான் பண்ணுற மாதிரி சொல்லலை, இந்த நாடு அப்படி பண்ணிகிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு எஸ்டிடி பூத்து வச்சு பொழைச்சிட்டு இருந்தானுங்க. அதுக்கு கூட வழி இல்லாமல் ஆக்கிட்டாங்க இந்த மொபைல் கண்டுபிடிச்சு, ஆண்ட்ராய்டு மொபைல் கண்டுபிடிச்சு. அங்கங்கே ஒரு எஸ்டிடி பூத்து, ஒரு ஜெராக்ஸ் வச்சுருப்பாங்க. இப்படி ஜெராக்ஸ் மிஷினை வச்சு பக்கத்தில் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு ஏதோ பொலை போட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு கூட இந்த மொபைல் வந்து ஆப்பு வச்சுது. அவ்வளோதான். கவர்மெண்ட்டு வந்து ஏதோ மானியம் இதெல்லாம் அறிவிக்கிறாங்க, நிறைய அறிவிக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு டைமும் அங்கே ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கவங்க அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? பார்க்க முடியாதுல்ல. கீழே இருக்கிற அதிகாரிகள், ஒவ்வொரு ஆஃபீஸில் தாசில்தார் ஆஃபீஸு, இந்த ஆஃபீஸு, அந்த ஆஃபீஸு, ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிறவங்க ஒரு பாட்டி, அவங்க ஒரு போன மாதமா ஒரு ரேகை, அவங்களுடைய கை ரேகை வந்து அவங்க கிளவி ஆகிட்டாங்க. 80-85 வயசுக்கு மேலே ஆகி போச்சு அந்த கிழவிக்கு. கை ரேகை வந்து இல்லை. அந்த கிழவி இத்தனை வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்ததோ தெரில. ரேஷன் அரிசி வாங்கி தின்னுட்டுருது. அந்த ரேஷன் அரிசி வாங்கி திங்கிறதுக்கு கூட கை ரேகை இல்லை, உனக்கு ரேஷன் அரிசி போட முடியாதுன்னு நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் சேனலில் போயிட்டு பார்த்து, அதுக்கப்புறம் நியூஸ் போய் பார்த்து, இப்போ ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்க ரேகை வச்சு கொடுக்கணுமா. இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க ஊருக்கு போயிடுறாங்க,
அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இது ஒரு டிஜிட்டல் இந்தியா வேறு, ஒவ்வொன்றுத்தையும் தனியாக இத்தனை வருஷம் ஆகியும் இன்டர்நெட்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டான். இன்டர்நெட்டு கம்ப்யூட்டர்லாம் 1853 கண்டுபிடிச்சி வெளியில் விட்டான் கம்ப்யூட்டர். அப்போ அவன் எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான் கண்டுபிடிக்கிறதுக்கு? அவன் 1853 கண்டுபிடிச்சி கமர்ஷியலாக கொடுத்ததையவும் ஆமாம் இத்தனை வருஷம் ஆயிருக்கும். ஒரு கால்வாசி மக்கள் கூட கம்ப்யூட்டருங்கிறது ரீச் ஆகுது. அந்த அளவுக்கு இருக்குது நம்ம நாடு லட்சம். என்ன பண்ணுறது? வெளிநாடுகளில் இப்போ ஒன்றும் கிடையாது. இந்த பின்னாடி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, சின்ன சின்ன டிவி, பாக்கெட் டிவி, இதெல்லாம் குப்பையில் வீசி எறிஞ்சிருக்கிறாங்க ஃபாரினில். அதை கொண்டு வந்து நம்ம இங்கே வந்து கலெக்ஷன்னு வச்சுருக்கோம். ஃபாரினில் இதெல்லாம் குப்பை, எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு யூஸ் பண்ணி அவனுக்கு இப்போ 25-30 வருஷம் ஆச்சு. அதெல்லாம் அவன் யூஸ் பண்ணி அதெல்லாம் வெளில போட்டான், எடைக்கு போட்டான், பெருச்சம்பழம் வாங்கி தின்ட்டான். இப்போ இதெல்லாம் வந்து இங்கே வந்து நமக்கு அங்கங்கே சரி இதெல்லாம் ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை வாங்கி கலெக்ஷனுக்கு வச்சுருக்கோம். அப்போ பார்த்துக்குங்க. இன்னும் சொல்கிறேன் உங்களுக்கு, மொபைலே இருக்கு இல்லையா, இப்போ இருக்கிற மொபைலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த மொபைல்ஸும் சரி, நிறைய மாடல்ஸ், டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ் இங்கே இருக்கு. இந்தியாவில் வந்ததே ஒரு நிறைய டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ் தான். அதுவே ஒரு 1000கணக்கான மாடல்ஸ் இருக்கும். அதை விடவும் தாண்டி அட்வான்ஸ்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. சோனி எரிக்சன் மொபைல் இருக்கு இல்லையா, சோனி எரிக்சன் மொபைலில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி ரிமோட் கார் அதில் இருக்கும். அந்த சோனி எரிக்சன் மொபைலில் வந்து அந்த காரை உள்ளே போட்டோம்னா சார்ஜ் ஆகும். நம்ம சார்ஜ் பண்ணும்போது அந்த காரில் ஒரு பேட்டரி இருக்கும், அதுவும் சார்ஜ் ஆகும். அந்த சார்ஜை வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளூடூத்தில் இந்த காரையும் இதையும் பேர் பண்ணிவிட்டு நம்ம அந்த காரை வந்து ஓட்டிக்கலாம், மொபைலில் ஓட்டிக்கலாம், கேம் விளையாண்டுக்கலாம். இது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள். இது ஃபோட்டோ கேமரா, எக்ஸ்ட்ரா கேமரா, அதிலே ஃப்ளாஷு, இப்படி மொபைல்ஸில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரைட்டிங் அதிலே வந்து எழுதுகிற மாதிரியான மொபைலு, கையில் எழுதுனா டெக்ஸ்ட்டாக மாறும் இந்த மொபைலு. இதெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் சர்வசாதாரணமாக போச்சுங்க. நான் சொல்கிறது 90s 2000 அந்த காலகட்டங்களில் நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஃபாரினில் இருந்திருக்கு. நம்ம ஊரில் ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. நம்ம ஊரில் அப்போ தான் பட்டன் செல்லே வந்தது. அப்போ தான் அப்போது நம்ம இந்தியாவிலேருந்து எந்த அளவுக்கு ஆட்கள் இருந்திருக்காங்கன்னா, ராஜாக்கள் இருந்திருக்காங்கன்னா, ரேடியோ கண்டுபிடிச்ச காலங்களில், ஃபாரினில் ரேடியோ கண்டுபிடிச்ச காலங்களில் அவங்க இந்த ராஜாக்கள் எந்த அளவு டெக்னாலஜியாக இருந்திருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த டெக்னிக்கல் மைண்டோட எதையும் புதுசாக கண்டுபிடிக்கல, ஆனால் அந்த ஆர்வம் அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். ரேடியோக்கள் கண்டுபிடிச்ச காலகட்டங்களில் ஃபாரினில் போய், அப்போது ஃபாரினில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ரேடியோ சேல் ஆகுமா, வருஷத்துக்கே ஒரே ஒரு ரேடியோ அந்த ஊரில், அந்த நாட்டில். அப்படி அந்த நாட்டில்னா அந்த ஊரில் எத்தனை ரேடியோ, ஒரு 2-3 ரேடியோ மேனுஃபேக்சர் இருப்பாங்க. அங்கே வந்து வருஷத்துக்கே ஒரு ரேடியோ, 2 ரேடியோ 3 ரேடியோ சேல் ஆகிடுச்சுன்னா பெரிய சாதனையாக வருஷத்துக்கு. நம்ம ஆளுங்க இங்கேருந்து ராஜாக்கள், இந்தியாவிலேருந்து ராஜாக்கள் போவாங்களாம், போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்பாங்களாம், ஏங்க ரேடியோ செஞ்சு கொடுப்பீங்களா, எத்தனை நாளில் ரேடியோ கொடுப்பீங்க, எங்களுக்கு வந்து 3 ரேடியோ வேணும், 5 ரேடியோ வேணும், 10 ரேடியோ வேணும் அப்படின்னு கேட்பாங்களாம். அதுவும் தங்கத்தில் செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். அவன் அந்த ரேடியோ செய்கிறவனுக்கு மிரண்டு போயிடுவாங்களாம். ஆட்டங்கோ, என்னடா இது, இங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு ரேடியோ வாங்குறதுக்கே நாக்கு தள்ளுது அவனுக்கு. இவனுக்கு என்னடா, இந்தியா ஒரு காட்டு மிராண்டி நாடு, அது காட்டு மிராண்டி இப்படி இருப்பானுங்க. இவனுங்க வந்து இந்தியாவிலேருந்து ஒரே டைமில் 5 ரேடியோ கேட்குறான், அதுவும் தங்கத்தில் செஞ்சு கொடுக்க கேட்குறான். அப்போ எவ்வளோ தாண்டா வச்சுருக்கிறீங்க, அந்த அளவுக்கு இருப்பானுங்க. இந்த சரத்குமார் படம் ஒன்று, நட்புக்காக படத்தில் கார் வாங்க போவாங்க இல்லையா, சரத்குமாரும் இவரும் விஜயகுமாரும், அந்த மாதிரி
இவங்க போயிட்டு 5 ரேடியோ அதுவும் தங்கத்தில் வேணும், தங்கத்தில் செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு வருவாங்களாம். இவங்க கூட அந்த அளவுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது டெக்னாலஜியை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க ராஜாக்கள் அவங்க. இந்த இன்னொரு ராஜா ஒருத்தர் ரோல்ஸ் ராய்ஸ் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ரோல்ஸ் ராய்ஸ் அவர் என்ன பண்ணியிருக்கார் ராஜா, இந்த கதை தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இவர் வந்து போயிருக்கார், வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. அங்கே நம்ம இங்கே ராஜாக்கள்னால் சாதாரணமாக நகர்வலம் போகும்போது ஃபுல் செட்டப்போடு போவாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒரு பாப்புலர் ஃபிகரு, ஒரு ராஜா. சாதாரணமாக அவர் மட்டும் நடந்து போனார்னா எல்லாரும் வந்து சூழ்ந்துக்குவாங்க. ஐயா எப்படி இருக்கீங்க, இங்கே இப்போ ஆட்டோகிராஃப் ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கிற மாதிரி அப்போ வந்து அவங்களாம் சூழ்ந்துக்குவாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபாரினில் போய்ட்டு அவங்கள வந்து யாருக்கும் தெரியாது ஃபாரினில். அதனால் ஃப்ரீயாக நார்மலாக ஒரு காஸ்ட்யூமை போட்டுக்கிட்டு ஜாலியாக அப்படியே ஒரு ஃப்ரீடமாக அப்படியே நடந்து போவாங்க, எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது ஃபாரினில். அந்த மாதிரி ஒரு ராஜா ஒருத்தர் போயிருக்கார். ஃபாரினில் போயிட்டு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் இல்லாமல், கோல்டு ஜுவல்லரி, அக்சசரிஸு, கியர்ஸு, கூலிங் கிளாஸு அதெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நார்மலாக போயிருக்காரு. அப்போது ரோல்ஸ் ராய்ஸோடைய ஷோரூமை பார்த்துருக்காரு. கார் ஒரு 2 கார் நின்றுட்டு இருந்திருக்கு ரோல்ஸ் ராய்ஸ் ஷோரூமில். அவ்வளோதான் வச்சுருப்பாங்க. 2 கார் நின்றுட்டு இருந்திருக்கு. சாரி 2 கார்ன்றேன், 7 கார். 7 கார் நின்றுட்டு இருந்திருக்கு. இவர் போயிருக்காரு. போனதும் அங்கே இருந்த செக்யூரிட்டி, சாதாரண ஆள் நீங்களாம் உள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு ஏளனமாக இவரை வெளில வந்து துரத்திருக்காங்க. உள்ளே இருந்த ஸ்டாஃபு வந்து இல்லை உங்களாலலாம் இதெல்லாம் வாங்க முடியாது, கிளம்புங்க, இதெல்லாம் பணக்காரங்க வாங்குறது அப்படின்னு சொல்லி இவரை வந்து துரத்தி விட்டுருக்காங்க. ஒரு மாதிரி அவமரியாதை பண்ணி. நம்ம ஆள் பார்த்தாரு ராஜா, என்னடா இவனுங்க நம்மளை வந்து குறைச்சி மதிப்பிட்டானுங்க, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு போயிட்டு உடனடியாக அவருடைய ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு பக்காவாக ஃபுல் சூட்டு, ஃபுல்லி லோடட் கியர்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, எல்லாம் இந்த கோல்டு எல்லாமே போட்டுக்கிட்டு, கோல்டு ஸ்வாட் எல்லாம் வச்சுக்கிட்டு, கிரீடம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, படை பரிவாரத்தோட குதிரை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டார். கூப்பிட்டு வந்தோடனே இவனுங்க பார்த்துட்டு இவரை வேறு கெட்டப்பில் பார்த்தவொடனே அரண்டு போயிருக்கிறானுங்க. ஃபுல்லாக கம்பளம் விரிச்சு, இந்தியாவிலேருந்து ராஜா வந்திருக்கிறாங்க வாங்க அப்படின்னு எல்லா ஸ்டாஃபும் வந்து குமிஞ்சு நின்றுக்கிட்டு வாங்க வாங்கன்னு வெல்கம் பண்ணி அவருக்கு வந்து எப்படின்னா ஒரே பேமெண்ட்டு, 7 காரையும் இந்தியாவுக்கு அனுப்புங்கடா அப்படின்ட்டார். ஒரே பேமெண்ட்டு. அவன் வருஷ கணக்காக அந்த காரெல்லாம் நிறுத்தியே வச்சுருப்பானுங்க. 1-2 சேல்ஸ் ஆகிறதே பெரிய விஷயமா இருக்கும். இவர் ஒரே பேமெண்ட்டில் 7 காரையும் இந்தியாவுக்கு அனுப்புன்ட்டார். அவனுங்க இந்தியாவுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம், ஏண்டா உங்கள் ஷோரூமு தம்மா துண்டு ஒரு இடம், அதில் ஒரு 7 காரை நிறுத்தி வச்சுட்டு என்னையே அவமரியாதை பண்ணியா அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணார், அந்த 7 காரையும் சைடில் தொடப்பத்தை கட்டி இந்தியாவில் அவங்க ஊரில் தெருக்களை பெருக்கிறதுக்கு விட்டார். 7 காரை வந்து சைடில் தொடப்பம் கட்டி பெருக்கி ரோட்டில் ஓட்டிகிட்டு போவாங்க, டிரைவர் ஓட்டிகிட்டு போவாங்க, சைடில் பெருக்கிட்டே போகுது, ரோடை சுத்தம் பண்ணிக்கிட்டே போகும். அப்படி பண்ணது தான் உலகம் பூரா நியூஸ் போயிடுச்சு. இந்த மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னாலே எது இந்தியாவில் குப்பை அள்ளிகிட்டு இருக்காங்களே அந்த காரா அப்படின்ற அளவுக்கு பேசி அந்த ரோல்ஸ் ராய்ஸோ பிராண்ட் நேமு வச்சுருந்தான் இல்லையா, மொத்தமாக உடைச்சார் இந்தியாவில் இருந்த ராஜா. அதுக்கப்புறம் உலகம் முழுக்க ரோல்ஸ் ராய்ஸ் படு மட்ட டவுனுக்கு போனதுக்கப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ்லேருந்து எல்லா ஆளுங்கள்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து அந்த ராஜாவை பார்த்து மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டு, ஐயா இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஐயா, எங்களுடைய மார்க்கெட்டை சரிஞ்சு போயிடுச்சு ஐயா, நான் புள்ள குட்டிக்காரன் ஐயா, எங்களை விட்டுருங்க ஐயா அப்படின்னதுக்கப்புறம் சரி போ அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அந்த தொடப்பத்தெல்லாம் எடுத்தார். அதுக்கு அந்த இதுக்கு காம்பன்சேஷனாக மறுபடியும் 5 காரை 7 காரை மறுபடியும் டபுளாக கொடுத்துருக்கானுங்க ஃப்ரீயாக. அந்த அளவுக்கு பண்ணி விட்ருக்காரு. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்ம ராஜாக்கள் இருந்த காலத்தில் கூட ஃபாரினில் இருந்த டெக்னாலஜி இதெல்லாம் அடாப்ட் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. எப்போ இதெல்லாம் வந்து ஜனநாயகம் அரசியல் அப்படின்னு வந்து இவனுங்க முட்டா பசங்கள்லாம் அரசியல்னு வந்ததுக்கப்புறம்
எந்த ஒரு டெக்னாலஜி இங்கே வளரவும் விடலை. ராஜாக்கள் இருந்த காலத்தில் கூட புதுசாக இங்கே வந்து இன்வென்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது ராஜாக்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நாட்டுக்கு நல்லது, தேவை அப்படின்ட்டு. ஆனால் எப்போ இண்டிபெண்டன்ஸ் அதுக்கப்புறம் ஜனநாயகம் வந்தது இல்லையா, எலெக்ஷன் மண்ணாங்கட்டின்ட்டு, அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கூட சரி இது வந்து கண்டுபிடிப்பு, இவங்களுக்கு வந்து கண்டுபிடிப்பாளர்களுக்கு வந்து இது செய்யணும், ஹெல்ப் பண்ணணும், நம்ம வந்து ஊக்கத்தொகை கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து R&D பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிலாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. சென்னை IIT அந்த ஏரியா ஏதோ ஒன்று ஒருத்தர் பேட்டன் ரைட் வாங்க போயிருக்காரு. இங்கே இந்த தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் அவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு பேட்டன் ரைட் வாங்க போயிருக்காரு. இது வந்து நியூஸில் வந்துச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை வந்து எல்லாமே பக்காவாக அந்த டிராயிங்கு டாக்குமெண்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயும் அங்கே வந்து அலைய வைப்பாங்க. இன்றைக்கி வாங்க, நாளைக்கு வாங்க, அடுத்த நாள் வாங்க, அடுத்த வருஷம் வாங்கன்னு அலைய வைப்பாங்க. அவங்களுடைய கண்டுபிடிப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கே வந்து அலைய வச்சு இவங்க வெறுத்து ஏன்டா இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் ரோட்டில் தூக்கி வீசிட்டு வந்த ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, கண்டுபிடிப்பாளர்கள். ஆனால் பாருங்கள், எனக்கு இதில் பெரிய ஒரு கோவத்துலேயும் கோவம் என்ன தெரியுமா, எப்படி ஃபாரினில் இருக்கிறவங்க மட்டும் நிறையா கண்டுபிடிக்கிறான். நம்ம இந்தியர்கள், இந்தியாவில் தமிழர்கள், ஆதிக்குடி மனுஷன் கல் மண் தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றவனுங்க இது வரைக்கும் நம்ம எதையும் பெருசாக கண்டுபிடிக்கலையே. எதையும் வந்து எல்லா கண்டுபிடிப்பும் வேறு வேறு நாட்டுக்காரன் தான் இருக்குது. இந்தியாவில் இங்கே என்னத்தை கண்டுபிடிச்சோம், என்னத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம், ஒன்றும் கிடையாது. அதுதான் எப்படின்னு தெரியல. அப்போ தோணுனப்போ எப்படி முட்டாளாக இருந்திருக்கிறோமோ, முட்டாள்னா அந்த அந்த இதுக்கு உண்டான அறிவு அது அப்படியே கேரி பண்ணிட்டு வந்திருக்கோம்ல. நடுவில் இதெல்லாம் தேவை இருக்குது, இதெல்லாம் இப்படி பண்ணலாம், கண்டுபிடிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு புத்தியும் வளரல போல இருக்குது. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கிறோமா, அப்படி தான் நினைக்கிறேன். இல்லைன்னா வல்லரசுகள்னா வல்லரசை விட வல்லரசு நாடாக அமெரிக்காவெல்லாம் நமக்கு கப்பம் கட்டணும், அதாவது டேக்ஸ் கட்டுற அளவுக்கு நம்ம வச்சுருந்துருப்போமே புத்தி இருந்திருந்தா. எவ்வளோ வந்து நம்ம இன்னமும் முட்டாளாகவே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணிகிட்ருக்கே தவிர, ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும்னா என்ன கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சோம்னா அதை கண்டுபிடிச்சிருவோம். அது இல்லை புதுசாக. ஆனால் பாருங்கள், இன்னமும் நம்மளை எப்படி முட்டாளாக வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கு உதாரணம் சொல்கிற பாருங்க. இப்போ பூமியிலே இத்தனை வகையான உயிரினங்கள் இருக்குது. மனுஷன் இருக்கான், விலங்குகளில் எத்தனை இருக்குது, அந்த ஒரு விலங்குலேயே எத்தனை வெரைட்டிகள் இருக்குது. சிங்கம்னு வச்சுக்கோங்க, காட்டு சிங்கம் ஒன்று இருக்குது, மலை சிங்கம் ஒன்று இருக்குது, பனி சிங்கம் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி வேறு வேறு இருக்குது. சரியா? ஆனால் இவனுங்க இன்னும் சொல்லிக்கிறது என்னென்னா, பூமி மாதிரி வேறு கிரகத்தில் வேற்று கிரக வாசிகள் இருப்பாங்களா அப்படின்னு சந்தேகமாக இருக்குது. இது என்னடா சந்தேகம்? இது வந்து ஒரு பூமியிலே இத்தனை ஜீவராசிகள் உயிரோடு இருக்கும்போது வேறு கிரகங்களில் இருக்க மாட்டாங்களா? அவங்க வேறு வடிவில் கூட இருப்பாங்க. இது ஒரு சின்ன லாஜிக். ஆனால் இவங்க வந்து பூமியில் மட்டும்தான் உயிர் வாழ தகுதி, வேறு கிரகத்தில் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து புதுசாக சொல்கிறானுங்க என்னென்னா, பூமியை மாதிரியே இன்னொரு கிரகம் கண்டுபிடிச்சிருக்காங்க புதுசாக, அதில் வந்து உயிர் வாழ்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது, மார்ஸில் போய் வாழ்கிற சாத்தியம் இருக்குது, அங்கே போய் வாழலாம். இருக்கிற பூமியை ஒழுங்காக வச்சுக்கிட்டா நம்ம ஏன்டா அங்கே போகணும்? எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் இந்த நம்மளுடைய ஒரு விஷயம் சொல்லுவாங்க முன்னாடிலாம், மெக்காலே எஜுகேஷ்னல் சிஸ்டம் இது இருக்கு இல்லையா, இந்த சிஸ்டமால தான் இன்னும் நம்ம வந்து எதையும் புதுசாக யோசிக்காமல் இருக்கோம், அந்த ஒரு அடிமைத்தனத்திலே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. என்னென்னா, இந்த மெக்காலே அவர் வந்து ஃபாரினுக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணும்போது
இந்தியாவில் வந்து நான் கிழக்க மறுக்கும் குறுக்க மறுக்கும் எல்லா ஊருக்கும் போயிட்டேன், எல்லா திசையும் நடந்துட்டேன், அங்கே வந்து ஒரு திருடனும் இல்லை, ஒரு பிச்சைக்காரனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே இந்தியாவில் அவங்கள நம்ம என்னதான் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாலும் அவங்க நமக்கு அடிமையாக இருக்கிற மாதிரியே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டமை அங்கே கொண்டு வந்தால் அவங்கள வந்து அப்படியே நமக்கு அடிமையாகவே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வெளிநாடுகளில் அவங்க வந்து இப்போது கிரிப்டோ அப்படி எந்த அளவுக்கு, கிரிப்டோங்கிறது கண்ணில் பார்க்க முடியாது, டிஜிட்டல் கரன்சி அவ்வளோதான். அது ஒரு பிளாக் செயினுங்கிறாங்க, அது ஒரு கோடிங்குங்கிறாங்க, என்னென்னு புரியவும் மாட்டேங்குது. ஏதோ 1-2 பேருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், புரிஞ்சிருக்கலாம். நானும் எத்தனையோ வீடியோஸ்லாம் பார்த்துட்டேன், எனக்கே இன்னும் அது சரியாக புலப்பட மாட்டேங்குது. அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நான் 2009 பார்க்கும்போது ₹25 ₹27 ஒரு கிரிப்டோ, ஒரு பிட்காயின். ஆனால் இப்போது ₹1 கோடி. 20 வருஷம்தான், 20 கூட இல்லை, 17 வருஷம்தான், ₹1 கோடி. இது எப்படி வளருச்சு, எப்படி இதோடைய காஸ்ட் அதிகமாச்சு? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிரிப்டோ கிட்ட இருக்குது. 500 கிரிப்டோ வேறு கரன்சி விட்டுருக்கானுங்க. இதெல்லாம் யார் விட்டது? இத்தனை வருஷத்தில் 500 கரன்சி, அது வித்தியாசம், வேறு கரன்சி ஆகிப்போச்சு. இப்போது வந்து இந்தியா வந்து ஏஆர்சின்னு ஒரு கரன்சியை விட போகிறதா ஒரு தகவல் இருக்குது. ஆனால் எப்போ விடுறாங்கன்னு தெரியாது. அப்போ இந்த 20 வருஷமாக என்னடா பண்ணிகிட்டு இருந்தீங்க? அவன் வந்து எப்படிடா முன்னாடி கண்டுபிடிக்கிறான்? நம்ம ஏன் அதை வந்து முன்னாடியே செய்யலை? நம்ம தானே பழைய ஆளுங்க, நம்ம தானே, நமக்கு தானே தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் நம்ம தானே கண்டுபிடிச்சிருக்கணும். அப்போ எனக்கு ஏன் நம்ம வந்து இன்னும் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறோம்? ஏன் அவங்ககிட்டே எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறோம்? டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே வெளிநாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சது தான், நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது. அப்போ எதுக்கு தான் நம்ம வந்து ஆதியிலேருந்தே இருக்கிறோம்? எதனால் வந்து நம்மளால் இன்னும் புதுசாக சிந்திக்க முடியலையா? புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கான அறிவு இல்லையா? இல்லை அந்த அறிவு திறமை இருந்தும் எக்ஸ்போஸ் பண்ண விட மாட்டுறாங்களா? இப்படி பல விஷயங்கள் எனக்கு வந்து மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் ஏன், எதுக்காக? எனக்கு வந்து மண்டையில் ப்ரெஷர் தான் ஏறுது. நம்ம வந்து ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணணும் தெரியல. இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ இந்த கிரிப்டோவை பாருங்கள், இது வந்து ஒரு ஆன்லைன் கரன்சி. ஆனால் இதை மைனிங் பண்ணுறாங்க. அந்த மைனிங் பண்ணுறதுன்னா என்ன? அந்த மைனிங் பண்ணுறதுனா கிரிப்டோவை வந்து பிடிக்கிறாங்க, எங்கே இருந்தோ. எங்கே பிடிக்கிறாங்க? ஆன்லைனில் பிடிக்கிறாங்க. எப்படி பிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அதை வந்து ஆன்லைன்லேயே தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது எப்படி, இது அதை எப்படி மைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைனில் மைன் பண்ணுறாங்க. அதுக்குன்னு தனியாக டிவைசஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த டிவைசஸ் வந்து இந்த பிளாக் செயின் போயிட்டு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்டில். அதுக்குன்னே டிவைசஸ் வச்சுருக்காங்க. ஏக்கர் கணக்கிலலாம் போட்டு டிவைசஸ்லாம் வச்சு, அது இந்த கூலர், ஃபேனு, அது இதுன்ட்டு இது வந்து கரண்ட் அதிகமாக இழுக்குங்கிறாங்க. எனக்கு அது என்னென்னு இன்னும் சரியாக புலப்பட மாட்டேங்குது. அந்த டிவைசஸ்லாம் வாங்கி வச்சா அது வந்து உங்கள் வேலெட்டில் வந்து கிரிப்டோவை எடுத்து கொடுக்கும் மீன்ஸ் அந்த கிரிப்டோ வந்து ஆட் பண்ணும், ஆன்லைனில் அப்படியே ஆட் பண்ணிக்குவோம். அப்போ அந்த கிரிப்டோ நம்ம வந்து சேல் பண்ணும்போது நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். சரி, இப்போ எல்லாமே டிஜிட்டல் கரன்சியாகவே ஆகிடுச்சுன்னா, இப்போ ஒரு கிரிப்டோ வந்து ₹1 கோடி ரூபாய்க்கு நம்ம இங்கே வாங்குகிறோம். அதை டாலர் கன்வெர்ட் பண்ணி நம்ம வாங்குகிறோம். இப்போ அந்த டாலரு, ரூபா அப்படிங்கிற ஃபிசிக்கல் கரன்சியே இல்லாமல் போயிடுச்சுன்னா, இந்த கிரிப்டோவை மறுபடியும் எப்படி வாங்கிறது? அந்த கிரிப்டோவுடைய வேல்யூ தானே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு தேங்காவோடைய விலை நம்ம இங்கே வந்து ஒரு ₹20 வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. இதே ஃபாரினில் வந்து ஒரு $5 வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து கிரிப்டோ. இப்போது ₹20. கிரிப்டோவுடைய வேல்யூ ₹1 கோடி. இப்போ இந்த ₹20னா
அப்போ வந்து 0.000001 கிரிப்டோ இப்படிங்கிற லெவலுக்கு இந்த தேங்காவுடைய விலை விற்கும். அப்போது எல்லாமே கிரிப்டோவாக மாறிடுமா? கிரிப்டோ கரன்சியாகவே எல்லாமே வந்து இத்தனை பிடிசி, இத்தனை யூஎஸ்டிடி, இத்தனை இது அப்படின்னு ஒவ்வொன்றா மாறிடுமா? என்னன்னே தெரிய மாட்டேங்குது. உலகத்தில் என்னென்னமோ நடக்குது, எதுவுமே தெரியாமல் இருக்கும். என்னமோ நான்லாம் இன்னும் சொல்லப்போனால் கடைசி அடிமட்ட முட்டாள்னு சொல்லலாம். ஆஃப்டர் ஆல் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் மெயின்டைன் பண்ண தெரிய மாட்டேங்குது, ஃபேஸ்புக்கில் பேஜ் மெயின்டைன் பண்ண தெரிய மாட்டேங்குது. நான்லாம் வந்து 2009 ஆரம்பித்தேன் யூடியூப். இன்னமும் நான் டெவலப் ஆகலை. மானிட்டைஸே போன வருஷம் தான் ஆச்சு. இன்னமும் எனக்கு 13,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க. அப்படின்னா ஆனால் ஒரு சில பேர்லாம் வந்து அதாவது 0.1000001% மக்கள் வந்து இதெல்லாம் பற்றி தெரிஞ்சு அந்த அப்படியே கரண்ட்டில் அப்படியே டெவலப் ஆகுறாங்க. அந்த காலகட்டங்கள்லேருந்து அது அவங்களுக்கு வரும்போதேவும் அப்படியே தெரிஞ்சிருது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ வந்து என்னை வந்து திடீர்னு போயிட்டு ஒரு ஏபிசிடி அது பேசிக்கு ஒரு 6வது கிளாஸ் எக்ஸாம் எழுது அப்படின்னா டக்குன்னு அந்த இதை எழுத கூட முடியாது. சரியா? அப்போ அந்த வயசில் இருக்கிறவங்க 6வதுல இருக்கிறாங்கன்னா அது அவங்க அந்த ஃப்ளோலே வருவாங்க. அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் நல்லா ஷைன் பண்ணுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நான் வந்து ஃப்யூச்சரில் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வரும், இதெல்லாம் இருக்குது, அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு உள்ளே வந்தும் என்னால் அதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியலன்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் போட்டோம்னா நமக்குன்னு ஒரு ஏன் மூஞ்ச பிடிச்சும் சில பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கும் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை பிடிச்ச ஒரு 10 பேர் இருப்பாங்க, நீங்கள் பேசுகிற விஷயத்த பிடிச்ச ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. சில பேர் நான் பல பேரே இருப்பாங்க. அவங்க வந்து வருவாங்க, கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் கண்டினியூஸாக வீடியோ போடணும், அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ நம்மளுடைய இலக்கு எப்படி இருக்குன்னா, எதையாவது கண்டுபிடிக்கணும். இனி வர்ற கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்தியாவோடதாக இருக்கணும். நம்ம டாப்பில் இருக்கணும். உலக மக்கள் வந்து மற்ற நாடுகள் வந்து ஜாப்பான்லாம் பாருங்கள், சின்ன நாடு, எத்தனை கண்டுபிடிப்பு பா, எவ்வளோ அறிவான மக்களாக இருக்காங்க. அவங்கள பார்த்து நம்ம வியந்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர அவன்லாம் நம்மளை பார்த்து வியந்துட்டு இருக்கணும். நம்மக்கிட்ட இருந்தாலும் அவன் வாங்கியிருக்கணும் எல்லா ப்ராடக்ட்டும். நமக்குள்ள இதெல்லாம் அப்படியே லெஃப்டில் 100 யானை வந்தாலும் சுற்றி விட்டு அடிப்பாங்கிற மாதிரி நம்மள டீல் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நம்மள கொடுத்துருக்கணும். இந்த உலகம் மறுபடியும் அழிஞ்சு மறுபடியும் உருவானாதான் நடக்கும் போல இருக்குது இதெல்லாம். ஓகே ஃபோக்ஸ், இதில் நிறைய கேசட்ஸ் இருக்குது, உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ யாருக்காவது வேணும்னா சிஓடி கிடையாது, ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த ஊரில் இருக்கீங்க ப்ரோ, நான் இந்த ஊரில் இருக்கேன் ப்ரோ, என்னால் வந்து நேரடியாக வாங்க முடியாது ப்ரோ, சிஓடி அனுப்புவீங்களா ப்ரோ? அப்படிலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு அதெல்லாம் வந்து சரி வராது. காசு வச்சுட்டு வாங்குங்க. நீங்கள் காசு இல்லாமல் எதையாவது என்கிட்ட கேட்குறீங்க, நான் வாங்கிட்டு வந்து வச்சாலும் அதுக்கு பெண்டிங் ஆகி போயிடுது. இல்லை யார்கிட்டையாவது நம்பி சொல்லி வச்சாலும் காசு இப்போ நீங்கள் வந்து இதுக்கு செலவாயிடுச்சு அதுக்கு செலவாயிடுச்சுன்னு கடைசி நேரத்தில் வந்து இப்படி சொல்லிவிட்டு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி அவன் வந்து நமக்கு ஸ்டாக் கொடுக்குறவன் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறான். எதுக்கு இது? காசு இருந்தால் மட்டும் கேளுங்க. அண்ட் கொரியர் தான் அனுப்ப முடியும், சிஓடிலாம் அனுப்ப முடியாது. காசு கட்டினா அனுப்புவேன், சிஓடிலாம் கிடையாது. நம்பிக்கை இருந்தால் வாங்கிக்கிங்க, இல்லைன்னா வாங்காதீங்கன்றதை விட என்கிட்ட கூப்பிடவும் கூப்பிடாதீங்க, மெசேஜும் பண்ணாதீங்க. வீடியோவை பார்த்தீங்களா, ஓகே பொருள் இருக்குது, ஓகே போயிட்டே இருங்க. வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திக்கிங்க. ஃபோன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும், அப்புறமா நீங்கள் அந்த ஊரில் இருக்கீங்க, என்னால் நேராக வர முடியாது, பிடுங்க முடியாது, மயிரை பிடுங்க முடியாது, எதையாவது ஒன்று சொல்லி எரிச்சல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. புரியுதா? அதனால் வீடியோ பார்த்தீங்களா, பொருள் இருக்குது, வேணும்னா ஜிபே பண்ணுங்கள், அட்ரஸ் அனுப்புங்க, அமுச்சு விட்றேன். அதை விட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. மறுபடியும் சொல்கிறது இதுதான். ஏன்னா எனக்கு
ஏகப்பட்ட வேலை இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அது உருட்டு தான். வீடியோ போடுறத தவிர வேறு எதுவும் வேலை என்கிட்ட கிடையாது. இப்போது வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் வேணும். எந்த ஒரு பெரிய எடிட்டும் கிடையாது. சும்மா நடுவில் ஏதாவது இரும்பல் வந்து அந்த இரும்பலை தான் கட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணும், அவ்வளோதான். அப்படின்னா அதை கட் பண்ணிவிட்டு சரி வேண்டாம், மக்கள் இருக்காங்க, நம்ம விரும்புறதுனால தும்புறதுனால வந்து அவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, இது மட்டும்தான். சரி, ஓகே ஃபோக்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிக்கலான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வேறு என்ன, இன்னொன்று வாங்கிட்டு வந்தேன், அதையும் காமிச்சிட்றேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மினி டிஸ்க் பிளேயர். இந்த மினி டிஸ்க் பிளேயர் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு என்ன போட்டிருக்காங்கன்னா 8 cm சிடி ரீரைட்டபிள் ப்ளேபேக் 20 எல்சிடி ரிமோட் கண்ட்ரோல் வேறு இதில் இருக்கும் போல இருக்குது. ஆனால் இதில் ரிமோட்லாம் இல்லை. அண்டு இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா இந்த பேட்ரி இல்லை. இது எப்படி வேறு ஏதாவது இந்த டிசி கரண்ட் போட முடியுமா, அதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தாலும் அதுவும் இல்லை. இதை எப்படி ப்ளே பண்ண வைக்கிறது எனக்கு தெரியலை. யாராவது அறிவார்ந்த மக்கள், எலக்ட்ரானிக்ஸு ஆர்வம் இருக்கிறவங்க, எனக்கு தெரியும் ப்ரோ, இதை நான் ரெடி பண்ணிக்கிறேன், ஓட வச்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இதை வாங்கிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது, புது கண்டிஷன். ஆனால் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியலை. இதை டிசி ஏதாவது இடத்துல போட முடியுமா, எத்தனை வோல்ட்டு அப்படின்னு தெரியல. ஹோல்டு, ரெசியூமு, குயிக், நார்மல், வேறு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வால்யூமுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கான், ப்ளே, இதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து MP3 பிளேயர். ஓகே, இது வந்து MP3 பிளேயருங்க, பாட்டு கேட்குறதுக்குங்க. பெரிய டிஸ்க்லாம் போட முடியாது, குட்டி டிஸ்க்கு, சின்ன டிஸ்க்கு. ஆக்சுவலாக இந்த சின்ன டிஸ்க்லாம் நம்ம ஊரில் இல்லவே இல்லை. கேமராவுக்கு போடுவாங்க, கேமராவில் போட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே ஒரு கேமரா இருந்துச்சு நம்மக்கிட்ட, அது கொடுத்துட்டோம். அது சின்ன டிஸ்க்கு போட்டு அதில் டேரெக்டாக ரைட் ஆகும். கேமரா ஹேண்டி கேமரா இருக்கு இல்லையா, போட்டோம்னா அந்த சிடியில் வந்து டேரெக்டாக ரைட் ஆகும். அதை வந்து நம்ம சிடி பிளேயரில் பெரிய பெரிய சிடி பிளேயர்னால் சின்ன சிடியை நம்ம போட்டுக்கலாம். பட் இது இருக்கிறதே சின்ன சைஸ் தான், இது எப்படி தான் போடணும். அண்ட் இந்த மாதிரி சிடி வாக்மேனில் நிறைய சோனியில் வித்தியாசமாக விட்டுருந்தாங்க. அந்த வாக்மேன் சைஸே எவ்வளோ தான் இருக்கும், ஆனால் டிஸ்க்கு வந்து போட்டோம்னா பாதி டிஸ்க்கு வெளியில் இருக்கும். இந்த வெளியில் இருக்கும் பாதி டிஸ்க்கு, இந்த சைஸ் தான் இருக்கும். பெரிய டிஸ்க்கும் போட்டுக்கலாம். அதில் லென்ஸ் உள்ளே இருக்கும், சிடி சுற்றும், பாதி டிஸ்க்கு இந்த பக்கம் வெளியில் வந்து பாதி டிஸ்க் இருக்கும், சிடி சுற்றும். இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் கூட இருந்திருக்கு. நம்ம நாட்டில் கிடையாது, ஃபாரினில் அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் கேமராஸில் ஃப்ளாப்பி போட்டு ஃபோட்டோ எடுக்கிற கேமராஸ் இருந்திருக்கு, ஃப்ளாப்பி. அப்புறம் கேமராவே வெறும் ரவுண்டாக, சோனியில் வந்து ரவுண்டாக ஹேண்டி கேமரா இருக்கு இல்லையா, வெறும் ரவுண்டாக தான் இருக்கும், கட்டமாலாம் இருக்காது. லென்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இது பார்த்துருப்போம் ரவுண்டாக. ஆனால் இது வந்து கேமராவே மொத்தமாக ரவுண்டாக தான் இருக்கும். இப்போ இந்த கப்புலாம் கூட விற்கிறாங்க பாருங்கள், அந்த மாடலில், கேமரா மாடல், லென்ஸ் மாடலில் கப்பு அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட்டான கேஜெட்ஸ் வந்து இருந்திருக்கு. அதெல்லாம் நினைக்கும் போது ஆச்சரியம், அந்தளவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஓ, இப்படிலாம் இருந்திருக்கா, இந்த கேஜெட்லாம் நான் பார்த்ததே இல்லையாப்பா, எப்போ இதெல்லாம் வந்தது அப்படின்னு கேட்டோம்னா, இதெல்லாம் 70லே வந்துருச்சுங்க, இதெல்லாம் 80லே வந்துருச்சுங்க அப்படிங்கிறானுங்க. ஓ மை காடு, 70-80களில் இதெல்லாம் யூஸ் ஆகிருக்கா இந்தியாவில்? இப்போ இந்த நம்ம பசங்க, இப்போ சின்ன பசங்க தான் எல்லாமே இந்த 2K கிட்ஸு, நம்ம இந்த இசைக்கு இன்ஃபோ, அப்புறம் இந்த மேட் வாய்ஸு, அப்புறம் விஜய் ஐடியாஸா, இந்த பசங்களாம் இருக்காங்களே, சின்ன பசங்க தான். அவங்க வந்து இந்த வாக்மேன்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏதோ ஒரு வீடியோவில் பாருங்களேன், வாக்மேனு, அப்புறம் இந்த டிஜிட்டல் MP3 பிளேயர், ஐபாட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு காமிச்சு, இது ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது, இது என்னன்னு தெரியல, புதுசாக இருக்குது, ஆனால் வித்தியாசமாக இருக்குது, ஏதோ கேசட்டு கூட அவங்களுக்கு அப்போ தெரியலை. 1-2 வீடியோஸ் போடும்போது தான் இது வந்து பாட்டு கேட்குறது மாதிரி இருக்குது, இதில் வச்சு பாட்டு கேட்பாங்க போல இருக்குது, இதெல்லாம் என்னடே தெரியல அப்படிம்பாங்க. எனக்கா சிரிப்பாக வரும், அட பாவீங்களா, என்னடா இது
வாக்மேன் தெரியலையாடா, ஒரு டேப் ரெக்கார்டர் தெரியலையாடா. ஏன்னா அவங்களாம் சின்ன பசங்கள்ல, இதெல்லாம் யூஸ் ஆகி முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தானே அந்த பசங்களாம் பிறந்திருப்பாங்க, சின்ன சின்ன பசங்களாம் இருந்திருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா மொபைல், டேரெக்டாக மொபைல். அவங்கெல்லாம் டேரெக்டாக மொபைலுக்கு வந்துட்டாங்க. அப்போது நம்ம அதை பார்க்கும்போது என்னடா இது இவ்வளோ ஃபேமஸாக இருந்ததுடா, அதெல்லாம் எவ்வளோ ஒரு சூப்பரான ப்ராடக்ட்ரா, அதுதான்டா ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அதான் இப்போ அந்த சீம்ஸ் மீம் ஒன்று வந்தது, வீடியோ மீம். அதில் என்னென்னா படையப்பா படம் இப்போ ரீரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதில் வந்து கேட்பாங்க ஜென்சி கிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு, ப்ரோ படம் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டதும், படம் நல்லா இருக்குது, கேஎஸ் ரவிக்குமார்னு யாரோ புது டைரக்டர் போல் இருக்குது, நல்லா எடுத்திருக்கிறாரு. ரஜினிகாந்த் யாருன்னு தெரியல, நடிகர் வந்து ஹீரோ வந்து புதுசாக இருக்கார். அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து ராஜா மாதாவுடைய ஏஜிங்லாம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் சிவாஜி கணேசன் ஒரு பெரியவரை நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. அப்படி ஏஆர் ரஹ்மான் வந்து மியூசிக் போட்டிருக்காரு, அவருக்கு இது ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும். ஆனாலும் சாய் அபயங்கர் மாதிரி இல்லை அப்படின்ட்டு சீம்ஸ் வாய்ஸில் பேசுவாங்க. அது ஒரு மீமாக வந்துச்சு. அந்த மாதிரி படையப்பா வந்து பல வருஷம் ஆச்சு, நம்ம அதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போது அதை புதுசாக பார்க்கும்போது அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அப்போ நமக்கு வந்து அதை நினைக்கும் போது ஒரு சந்தோஷம்னா ஒரு வித்தியாசமான சந்தோஷம் அது. அட பாவீங்களா, டேய் படையப்பா வந்து பல வருஷம் ஆச்சுடா, இப்போ தான்டா இதை நீங்கள் பார்க்குறீங்க, அதுவும் ஏஜிங்கிறீங்களேடா, அப்படி அந்த ஒரு சந்தோஷம்தான். மற்றபடி ஒன்றும் பெருசாக இது இல்லை. தெரிஞ்சுக்கணும், அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சின்ன சின்ன பசங்க அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த டெக்னாலஜி வந்து இப்படியெல்லாம் இருந்திருக்கு, நம்ம ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத அவங்க அடுத்தடுத்து கொண்டு போகணும். அதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இது மட்டும் இல்லை, இதை விட இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த பாக்கெட் டிவிஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா, பாக்கெட் டிவிஸ் அதை விட இன்னும் வித்தியாசமான ப்ராடக்ட்லாம் இருந்திருக்கு 80s. இந்த விசிஆர் இருக்கு இல்லையா, விசிஆர் கேசட்டு, இது வந்து ஆடியோ கேசட்டு, வீடியோ கேசட் நான் சொல்கிறேன். அந்த வீடியோ கேசட்டை இப்போ நம்ம சிடி போட்டு படம் பார்க்குறோம், டிஸ்க்கு இந்த இது வச்சு, எல்சிடி ஸ்க்ரீன் வச்சு. இதே வந்து கேசட் போட்டு இதில் படம் வர மாதிரியான கேஜெட்லாம் இருந்திருக்கு ஃபாரினில். அது பார்க்கும்போது நான் மிரண்டேன், இப்படிலாம் இருந்திருக்கா, என்னடா சொல்கிறீங்க, நாங்கள்லாம் வந்து இவ்வளோ பெரிய டெக்கு வாடகைக்கு எடுத்துகிட்டு வருவோம். அவன் அப்பயே வந்து அந்த டெக்கை காம்பேக்ட் பண்ணி அதிலே ஸ்க்ரீன் கொடுத்து பண்ணியிருக்கான். அது புது கண்டுபிடிப்பு அதெல்லாம், சரியா? இப்போ நீங்கள் யோசிக்கலாம், அதே தானே ப்ரோ காம்பேக்டாக இப்போ மொபைலில் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா, இது வளர்ச்சிலாம் இல்லை, இதெல்லாம் இன்வென்ஷன் கிடையாது. இந்த ஏதோ ஒன்று சொல்லி அப்பயே பாதியை நிறுத்திட்டேன், இதை இப்போ பாதியை நிறுத்திட்டு அதை கண்டினியூ பண்ணுறேன். கன்னியாகுமரி பசங்க சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து பைக் இன்ஜினை வச்சு கார் கண்டுபிடிச்சிருக்காங்களாம், நியூஸில் போடுறான். இதை எப்படா கண்டுபிடிப்புங்கிறீங்க? பைக் இன்ஜினு அதை எடுத்து கார் மாதிரி ஒன்று மாடிஃபை பண்ணி அதில் இந்த இன்ஜினை ஃபிட் பண்ணுறது மாடிஃபிகேஷன், இது இன்வென்ஷன் கிடையாது. இது கண்டுபிடிப்புன்னு எப்படி இவனுங்க வந்து ரொம்ப பெருமையாக அந்த ஊர் எஸ்பி வந்து பார்வையிட்டிருக்கிறாரு, கலெக்டர் வந்து பார்வையிட்டிருக்கிறாரு, இவங்கெல்லாம் போய் பார்க்குற அளவுக்கு எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு பாராட்டலாம், அதை பற்றி தப்பு இல்லை. ஆனால் இதை கண்டுபிடிப்புன்னு சொல்லி அவங்கள பாராட்டக்கூடாது. ஏன்னா மறுபடியும் அவன் அதை தான் யோசிச்சுட்டு போயிட்டுருப்பான், மாடிஃபிகேஷன். நம்ம அப்போ பைக் இன்ஜினை வச்சு கார் செஞ்சிட்டோம், அடுத்தது வந்து வேறு ஏதாவது டேப் ரெக்கார்டர் மோட்டரை வச்சு நம்ம வந்து சைக்கிள் செய்யலாம் அப்படின்னு யோசிப்பானுங்க. மாடிஃபிகேஷன் தேவையில்லை, அப்டேட் தேவையில்லை, புது இன்வென்ஷன்ஸ் தான் தேவை, புது கண்டுபிடிப்புகளாக இருக்கணும். இப்போது ஏதாவது தேவை என்ன இருக்குது? அடுத்து தேவை குளோபல் வார்மிங் இருக்குது. இப்போ மார்ஸுக்கு போகிறானுங்க, மார்ஸில் வந்து போய் வாழ தகுதியாக இருக்குது, நிலம் நல்லா இருக்குது, அங்கே போய் பிளாட்டு போடுறேன். இது வந்து புதுசாக கண்டுபிடிப்புன்ட்டு போகிறானுங்க. அது கண்டுபிடிப்பு கிடையாது, இது ஒரு
பூமியை அழிச்சிட்டு அங்கே போகிறது கண்டுபிடிக்க முடியாது. இங்கே பூமியே மறுபடியும் எப்படி செழிப்பாக்குறது, மறுபடியும் செழிப்பாக்க அது கூட கண்டுபிடிக்கவும் கிடையாது. இதை எப்படி காப்பாற்றுறதுங்கிறது தான் கண்டுபிடிப்பாக இருக்குது. சரி, ஓகே ஃபோக்ஸ், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். பட் என்னென்ன பேசியிருக்கேன்னு எனக்கும் தெரியலை. நிறையா சொல்லியிருக்கேன். ஏதாவது புரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள். அப்புறம் இந்த பிட்காயின் பற்றி, மைனிங்னா என்ன, ஏதாவது தெரிஞ்சால் அதையும் கமெண்ட் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கேசட் வேணும், வாக்மேன் வேணும், சிடி பிளேயர் வேணும், மினி டிவி, போர்ட்டபிள் குட்டி டிவி வேணும், இது எல்லாமே இருக்குது. மொபைல்ஸ், டிஃப்ரெண்ட்டான மொபைல்ஸ், ஒர்க்கிங், நான் ஒர்க்கிங், அதெல்லாம் இல்லை, எல்லாமே கலெக்ஷன்ஸ் தான். எல்லாமே கலந்து தான் இருக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. சிஓடி கேட்காதீங்க, காசு வச்சு கையில் இல்லாமையும் கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் எதையாவது ஒன்று கேட்குறீங்க, நான் ஒன்று அதை வாங்கி வச்சுட்டு அது காசை டம்ப் ஆகிடுது. இல்லை நான் வாங்குகிற டீலர் அவங்கக்கிட்ட போயிட்டு நான் வாங்காமல் விட்டு அவன் என்ன ஒரு மாதிரி பார்க்குறான். இதெல்லாம் வேண்டாம். அதனால் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, வாங்கிக்கிறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு, வாங்கிக்கணும், இப்படி முடிவு இருக்கிறவங்க நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க ப்ரோ. 1-2 நாள் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் இது கேட்க மாட்டேன், அவசரப்படுத்த மாட்டேன். அமௌண்ட் அனுப்பிச்சிட்டேன், என் அட்ரஸ் இது, அவ்வளோதான். அதோட உங்களுக்கு ப்ராடக்ட் கையில் சேர்ந்துடும். அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே இருக்கீங்க, எனக்கு அங்கே யாரையும் தெரியாது, வர முடியாது, சிஓடி கொடுங்க, அட்வான்ஸ் போடுறேன், அதெல்லாம் வேணாம். அமௌண்ட் கட்டிட்டு ப்ராடக்ட்டு வாங்கிக்கோங்க, எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? ஓகே ஃபோக்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நிறையா பேசலாம், பட் நீங்கள் உட்காந்து பார்க்கணுமே பொறுமையாக. ஓகே ஃபோக்ஸ், பாய்.